ஹாய் ஆல், வெல்கம் டு TNIT ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டென்சஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா சென்டென்சஸுமே டென்சஸில் தான் வரும். டென்சஸ் இல்லைன்னா நம்மளால் சென்டென்சஸை மேக் பண்ண முடியாது. பிகாஸ் நேற்று நடந்த விஷயத்தையும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்க விஷயத்தையும் இல்லைனா இனிமேட்டு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே டென்சஸில் தான் வரும். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறோன்னா இந்த டென்சஸ் இல்லாமல் நம்மளால் மேக் பண்ணவே முடியாது. நிறைய பேருக்கு இதில் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிள், நேற்று நடந்த விஷயத்த நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது, இதை எப்படி சொல்கிறது, இல்லைனா இன்றைக்கி நடக்கிற விஷயத்த எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது, இல்லைனா ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுன்னு நிறையா டவுட்ஸ் வரும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக எல்லா டென்சஸையுமே இந்த வீடியோவில் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3யாக டிவைட் பண்ணிடுறேன். ஸோ பார்ட் 1ல் எது வரைக்கும் சொல்ல முடியுமோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பேசிக்காக டென்சஸை 3 பேசிக் டைப்ஸாக பிரிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ இந்த 3 பேசிக் டைப்ஸ் 4ஆக டிவைட் ஆகும். அதாவது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பிரியும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் 4ஆக டிவைட் ஆகும். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், past continuous tense, past perfect tense, past perfect continuous tenseன்னு பிரியும். அதே மாதிரி future tenseம் 4ஆக டிவைட் ஆகும். future simple tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense. ஸோ மொத்தமாகவே டென்சஸ் 12 டைப்ஸாக பிரியும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட். அப்படின்னா என்ன? இப்போ நடக்கிறது, ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்ருக்க விஷயம், நடக்கிற விஷயம், இல்லைனா நம்ம டே டு டே லைஃப்பில் அது ஒரு டெய்லி ஹேபிட்டாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே குறிக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஐ கம் டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் டெய்லி ஸ்கூலுக்கு போவேன். ஐ கம் டு ஸ்கூல் எவ்ரி டே. இதை இப்போது டெய்லி ஒரு நடக்கிற ஒரு ஹேபிட், அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக சொல்லலாம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். செகண்ட் ஒன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட், அதாவது முன்னாடி நடந்த விஷயம், அதை குறிக்கிறதா பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். முன்னாடி நடந்த விஷயத்தை குறிக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேம் டு ஸ்கூல் எஸ்டர்டே. நேற்று நான் ஸ்கூலுக்கு போனேன், அது முடிஞ்சு போன விஷயம், அதை குறிக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ கேம் டு ஸ்கூல் எஸ்டர்டே, அதாவது பாஸ்ட் டென்ஸ். தேர்ட் ஒன் ஃப்யூச்சர் டென்ஸ். ஐ வில் கம் டு ஸ்கூல் டுமாரோ. அதாவது நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வருவேன், அது இனிமேட்டு நடக்க போகிற விஷயம். நாளைக்கு நான் வருவேன் அதுன்றது ஃப்யூச்சரில் சொல்கிறது. ஸோ அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஸோ இப்போ பேசிக்காக ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் 4 டைப்ஸாக டிவைட் ஆகுது. அதாவது சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த 2 பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் கண்டினியூஸ். இந்த 2 டைப்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சர் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ், இந்த 3த்தை பற்றி பார்ப்போம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்னால் சாதாரணமாக இப்போ நடக்கிற விஷயத்த சொல்கிறது தான் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்னால் முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ்னால் இனிமேட்டு நடக்க போகிற விஷயம், அதாவது எதிர்காலத்தை குறிக்கிறது தான் ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ். ஸோ
இந்த 3 டென்சஸை எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸில் யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரொனவுன்ஸ் மொத்தம் எத்தனை? ப்ரொனவுன்ஸ் வந்து மொத்தமாக 7. பேசிக் ப்ரொனவுன்ஸ் வந்து மொத்தமாக 7. அதாவது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இப்போ இதிலலாம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த 3 டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். அந்த வேர்டில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரைட்டுன்ற வேர்டு எடுத்துக்கிறேன். ரைட், இதை வந்து எப்படி வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் வந்து நம்ம சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ரொனவுன்ஸில் வந்து ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இந்த 7த்துலேயும் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். இப்போது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் ஐ, வி, யூ, தே இது 4த்துலேயுமே வந்து அந்த ரைட்டுன்ற வேர்டை அப்படியே ரைட்டுன்னு யூஸ் பண்ணலாம். ஐ ரைட் அ புக், வி ரைட் அ புக், யூ ரைட் அ புக், தே ரைட் அ புக் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹீ, ஷீ, இட் இந்த 3த்துலேயுமே வந்து எப்போவுமே எது யூஸ் பண்ணாலும் எஸ்ன்ற சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அதாவது ஹீ ரைட்ஸ் அ புக், ஷீ ரைட்ஸ் அ புக், இட் ரைட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஐ, வி, யூ, தே இதில் அப்படியே ரைட்டுன்ற வேர்டு வந்து ஆட் ஆயிரும். ஆனால் ஹீ, ஷீ, இட் இந்த 3த்துக்குமே வந்து ரைட் ப்ளஸ் எஸ் அப்படின்ற சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆகும். எதில்? ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு புக் எழுதுகிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் ஐ ரைட் அ புக், வி ரைட் அ புக், யூ ரைட் அ புக்னு வரும். ஆனால் ஹீ ரைட் அ புக் அப்படின்னு வராது. ஹீ ரைட்ஸ் அ புக், ஷீ ரைட்ஸ் அ புக்னு வரும். ஓகேயா? புரிஞ்சுதா? அடுத்து ஒன், செகண்ட் ஒன், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். இதில் வந்து ஆல்ரெடி நடந்த விஷயம். அதாவது அப்போ நான் முன்னாடியே இந்த புக்கை எழுதிட்டேன் அப்படின்னா ஐ ரோட் அ புக், வி ரோட் அ புக், யூ ரோட் அ புக், தே ரோட் அ புக், ஹீ ரோட் அ புக், ஷீ ரோட் அ புக் அப்படின்னு வரும். இதே ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸில் வந்து என்ன ஆகும்னா எப்போவுமே ரைட்டுக்கு முன்னாடி வில்லுன்ற வேர்ப் வந்து ஆட் ஆகும். வில்னா என்னன்னா இனிமேட்டு ஃப்யூச்சரில் நான் பண்ணுவேன், நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வில்லுன்னு ஆட் ஆகும். அதாவது ஐ வில் ரைட், வி வில் ரைட், யூ வில் ரைட், தே வில் ரைட், ஹீ வில் ரைட், ஷீ வில் ரைட், இட் வில் அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போவுமே ரைட்டுன்ற வேர்டு ரைட்டாக இருக்கும். இதே ஹீ, ஷீ, இட்டுனா ரைட்ஸுன்னு வரும், ப்ளஸ் எஸ் சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆகும். இதே பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் ரோட் அப்படின்னு வரும். இதே ஃப்யூச்சரில் வந்து வில்லுன்ற வேர்ப் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ரைட் அ புக் அப்படின்னு வரும். பாஸ்ட் டென்ஸில் ஐ ரோட் அ புக்னு வரும். இதே ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸில் ஐ வில் ரைட் அ புக், யூ வில் ரைட் அ புக், வி வில் ரைட் அ புக்னு வரும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள். இப்போது நம்ம செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். அதாவது கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் தொடர் நிகழ்காலம், அதாவது நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பாஸ்ட் கண்டினியூஸ்னால் தொடர் கடந்த காலம், அதாவது நடந்த ஒரு தொடர் கடந்த காலத்தை குறிக்கிறதா வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் தொடர் எதிர்காலம், ஃப்யூச்சரில் நடந்து கொண்டிருக்க விஷயம், அதைத்தான் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இப்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இதை வந்து ப்ரொனவுன்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஆட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இப்போது அந்த எல்லா டென்சஸ்லேயுமே வந்து கண்டினியூஸ்ன்ற வேர்டு வந்து காமன். கண்டினியூஸ்னால் நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு, அதிலே தெரியுது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு.
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கிற ஒரு கண்டினியூஸாக நடக்கிற ஒரு டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ப்ரொனவுன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இந்த 7மே வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அதே வேர்டு ரைட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐக்கு வந்து ஏஎம், ஆம், ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு வரும். எப்போவுமே கண்டினியூவஸ்னாலே ரைட்டிங், ரைட் பக்கத்தில் ஐஎன்ஜின்ற சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆயிரும். எப்போவுமே அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லேயும் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே பக்கத்தில் ஐஎன்ஜின்ற சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஐக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஏஎம், ஆம், ஐ ஆம் ரைட்டிங். ஆனால் வி, யூ, தே இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோன்னா வி ஆர் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங். ஸோ இந்த மூணுத்துக்குமே ஆறுன்ற வேர்ப் வந்து ஆட் ஆகும். வி ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங். இதே ஹீ, ஷீ, இட் இதுக்கு வந்து ஐஎஸ், இஸ்ன்ற வேர்ப் வந்து ஆட் ஆகும். ஹீ இஸ் ரைட்டிங், ஷீ இஸ் ரைட்டிங், இட் இஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஐக்கு வந்து ஏஎம்ன்ற வேர்ப் வந்து ஆட் ஆகும், ஐ ஆம். இதே வி, யூ, தேக்கு வந்து ஆர் ஆட் ஆகும், ஏஆர்இ, ஆர், ஆர் ஆட் ஆகும். இதே ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து இஸ்ன்ற வேர்ப் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ ரைட்டை வந்து எப்படி சொல்லலாம், ஐ ஆம் ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங், ஹீ இஸ் ரைட்டிங், ஷீ இஸ் ரைட்டிங் அப்படின்னு வரும். ஓகேயா, இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவுமே வந்து கண்டினியூஸாக முன்னாடி நடந்த விஷயத்த ஒரு தொடர் விஷயமாக நம்ம சொல்லலாம். அதாவது இதுலேயுமே வந்து நம்ம ரைட்டுன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ரைட் வந்து ஐஎன்ஜின்ற வேர்ப் வந்து சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஆனால் இது முடிஞ்சு போன விஷயம்னால எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும்னா ஐ, ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துலேயுமே வந்து வாஸ்ன்ற வேர்ப் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதே வி, யூ, தே இதில் வந்து வேறுன்னு நம்ம ஆட் பண்ணுவோம் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. அதாவது ஐ வாஸ் ரைட்டிங், ஹீ வாஸ் ரைட்டிங், ஷீ வாஸ் ரைட்டிங், இட் வாஸ் அப்படின்னு வரும். இதே வி வேர் ரைட்டிங், யூ வேர் ரைட்டிங், தே வேர் ரைட்டிங்னு வரும். ஸோ ஐ, ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துக்குமே வந்து வாஸ் வரும். வி, யூ, தே இது எல்லாத்துக்குமே வந்து வேர் வந்து ஆட் ஆகும். இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே இந்த 7 ப்ரொனவுன்ஸ்க்குமே வந்து என்ன ஆட் ஆகும்னா வில் பி ரைட்டிங் இனிமேட்டு தான் எழுத போகிறாங்க. ஸோ ஐ வில் பி ரைட்டிங், யூ வில் பி ரைட்டிங், ஹீ வில் பி ரைட்டிங், ஷீ வில் பி ரைட்டிங், தே வில் பி ரைட்டிங் அப்படின்னு வரும். ஸோ இதில் எதுவுமே ஆட் ஆகும், வில் பீன்ற அந்த விஷயந்தான் ஆட் ஆகும். ஸோ ஐ வில் பி ரைட்டிங் எ புக், we will be writing a book, you will be writing a book, she will be writing a book, they will be writing a book. ஸோ இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி மொத்தமாக நம்ம 6 டைப்ஸ் பார்த்தோம். டோட்டலாக 12 டைப்ஸ் இருக்குது. நம்ம அதில் 6 பார்த்தோம். ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இப்போ ப்ரெசன்ட் சிம்பிளில் என்ன ஆகும், ஐ, வி, யூ, தே வந்து அப்படியே ரைட்னா ரைட்டுன்னு இருக்கும். இதே ஹீ, ஷீ, இட்னா எஸ்ன்ற சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆகும், அதாவது ரைட்ஸ். இதே பாஸ்ட் சிம்பிளில் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இதில் ரோட்டுன்னு வரும், பாஸ்ட் டென்ஸ் வரும். இதே ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸில் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இது எல்லாத்துக்குமே வில் ரைட்டுன்னு ஆட் ஆகும். இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம்.
வி யூ தே இது எல்லாத்துக்குமே ஆர் ஆட் ஆகும். ஹீ ஷீ இட் இது எல்லாத்துக்குமே இஸ் ஆட் ஆகும். இதே பாஸ்ட் கண்டினியூஸில் ஐ ஹீ ஷீ இட் இந்த நாலுத்துக்குமே வந்து வாஸ் ஆட் ஆகும். வி யூ தே எல்லாத்துக்குமே வேர் ஆட் ஆகும். ஃப்யூச்சர் கண்டினியூஸில் ஐ வி யூ ஹீ ஷீ இட் தே இது எல்லாத்துக்குமே வில் பி அப்படின்றது ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? 6 tenses பற்றி பார்த்தோம். பார்ட் 2ல் பேலன்ஸ் 6 tense பற்றி நம்ம பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு 2 வேர்ட்ஸ் சொல்கிறேன். அந்த 2 வேர்ட்ஸை இந்த 6 tense யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஈச் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் 2 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஈச் ஒன் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரீட், செகண்ட் வேர்ட் லுக். இந்த 2 வேர்டை வச்சு நீங்கள் இந்த 6 டென்சஸில் ஈச் எக்ஸாம்பிள் கொடுங்க. அதுவும் இந்த கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக இல்லையான்னு ரிப்ளை பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் TNIT ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். For future contact, for further details, contact below screen. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் TNIT ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். For further details கீழே இருக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். For more videos, stay tuned.